பாருங்க இன்னைக்கு வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, புலாவுக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெப்பர் கிரேவி அப்படிங்கிறது இல்லாமல் இது வேறு ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே நார்மலாக பெப்பர்லாம் போட்டு நம்ம வறுவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்ல தேங்காய்லாம் அரைச்சி போட்டு செய்யறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரான் வந்து எனக்கு நல்ல ஒரு 1.5 கிலோ ப்ரான் வந்து எனக்கு கிடச்சிது. நல்லா பெருசு பெருசாக கிடச்சிருக்கு பாருங்கள். கிங் ப்ரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் நல்ல பெருசு பெருசாக கிடச்சிருக்கு. ஒன்று வந்து ஒருத்தர் சாப்பிட்டாலே போதும், நல்ல தாராளமாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதிலே நல்ல ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுலேயே தேங்காய் துருவல் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 3 பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் இதிலே முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இதை நல்லா அரைச்சிடலாம். இதிலே போட்டு இதில் ஒரே தக்காளி மட்டும் சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு போட்டுக்கலாம். இதுலேயே 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்குவோம், நல்ல வாசனை கொடுக்கும். சோம்பும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதில் இருக்க வெங்காயம் தக்காளியில் இருக்க அந்த தண்ணி பசையிலேயே உங்களுக்கு எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து எந்த தண்ணியுமே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் தான் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கேன். எதுக்காக நான் அந்த மாதிரி அரைச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரான்ஸ்லாம் செய்யும் போது அதிலே தண்ணி விட்டு வரும். நீங்கள் இதுலேயும் தண்ணி நிறைய ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது வெந்து வர்றதுக்குள்ளேயே ப்ரான்ஸ்லாம் வெந்து வர்றதுக்குள்ளே ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம், ஜீரகம் மட்டும் சேர்த்துக்குவோம், நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் நல்லா இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மசாலா இருக்கு இல்லையா, எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த மசாலையுமே இதிலே போட்டு ஒரு வதக்கிடலாம். பாருங்கள் 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்க்கலாம். இதில் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்லேயே போட்டு அரைச்சாலும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி அதில் அரைக்கலை, நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா அதில் போட்டு அரைச்சோம்னா ரொம்ப காரம் ஜாஸ்தி ஆகிடும். இந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாகவே போடணும் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது 2ஆக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம 2 போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது காரம் இருக்காது, கலருக்காக தான். ஏன்னா இந்த இறால் வேகிறதுக்கு நமக்கு தண்ணி கொஞ்சம் வேணும், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. லேசாக அப்படி மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
அதை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. எல்லோரும் நினைக்கலாம் என்னம்மா இது எவ்வளோ பெருசாக இருக்கே வெந்திருக்குமா அப்படின்ட்டு. ப்ரான்ஸ் வேகிறது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி போயிடும். இப்போ இதுக்கு மல்லி இலையெல்லாம் தூவி விட்டுட்டு இந்த 1 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் உருவி போட்டுடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த கிரேவியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா அதில் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் இறாலை வதக்கும் போதே உங்களுக்கு தண்ணி வந்ததுன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா வலிச்சிட்டு போட்டுருங்க. ஏன்னா அதுலேயும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வராது. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இறால் வந்து ரொம்ப ஹார்டாகி ரொம்ப நல்லா இருக்காது, ரப்பர் மாதிரி போயிடும். இதே மெத்தடில் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.